கப்ல குவார்டர் ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு. 4 டீம் வின் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜிஆர் மணிகண்டன். இது கால்பந்து கலாட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய மேட்ச். யாருக்கு மோதினாங்க அப்படின்னா பிரான்ஸ் வெர்சஸ் மொராக்கோ. சேவல்கொடியும் கடப்பாறை டீமும் இறங்குச்சு. இந்த மேட்ச் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி ஒரு ஹைப் போச்சு அப்படின்னா பிரான்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, லோயர் பேக்கில் வந்து நம்ம மொராக்கோ வந்து டிஃபென்ஸை வச்சு பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் உள்ளே போனோம். ஆனால் ஃபுல் டாமினன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்க. மொராக்கோனால ஒன்றுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஃப்ரான்ஸ் தெறிக்க விட்டாங்க. சரியான கேமு. ஒலிசி சனம்ப கேமு, டெம்பெல்லே, பிரக்கோலா, டூவே எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எதுவுமே பண்ண முடியல. மொராக்கோனால டிஃபென்ஸில் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் மொராக்கோவும் ஃப்ரான்ஸும் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே 0-0 இருந்தது. முக்கிய காரணம் மொராக்கோ கோல் கீப்பர் போனோ சரியான ப்ரைம் ஃபார்மில் ஆடுற. அப்படியே ஒத்த ஆளாக மனுஷன் மொத்த டீமையும் தாங்கி பிடிச்சா. அப்படி ஆப்பனன்ட் ஸ்ட்ரைக்கர் இருக்கிறதுனால தான் கோலியோட திறமை வெளியே வருது அப்படின்னா யதார்த்தமான உண்மைகள். போனோ சும்மா சொல்லக்கூடாது. டெம்பெல்லே அடிக்கிற ஷாட்டு, மெப்பை அடிக்கிற ஷாட்டு எல்லாத்தையும் பாஞ்சு தடுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியோ 0-0 வச்சுருந்தாரு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு மொராக்கோ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க மறுபடியும். ஆனால் விடவே இல்லை நம்ம மெப்பேவோட ஃப்ரான்ஸு. சேவல்கொடி சும்மா இல்லாமல் பயங்கரமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு, டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கோலுங்கிறது வராமையே இருந்தது. கரெக்டாக 60வது நிமிஷத்தில் அடித்தாலும் பாரு மனுஷன். இந்த மிஸ்டர் வேர்ல்டு கப்னு இப்போ அழைக்கப்பட்டுருக்கிற நம்ம கிலியன் எம்எஃப் சரியான பாலு, சரியான கோலு, சரியான கர்வு. பார்க்கவே அப்படியே வந்து டெக்ஸ்ட் புக் ஷாட் மாதிரி இருந்தது. போனோனால அதை இம்பாசிபிள் சேவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஷாட்டு தான் இது. லீட் எடுத்துட்டாங்க, சும்மாவே ஆடுவாங்க. லீட் எடுத்தால் சும்மாவாக இருக்க போகிறாங்க ஃப்ரான்ஸு. மறுபடியும் அடித்து பிடிச்சி மறுபடியும் வந்து பேலண்டார் வின்னர் டெம்பெல்லே ஒரு கோலை போட்டுவிட்டார். 2-0 அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரியாக முடிஞ்சு ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னா மெப்பேவோட பெனால்ட்டியை வந்து 3 நிமிஷம் லேட் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரி ரொம்ப 3 நிமிஷத்துக்கு எதுக்கு அவ்வளோ செக் போடுறாங்கன்னே தெரியல. பேசிக்கிட்டே இருந்தார். ஏன்னா இப்போ ஃபேஸ் ஆஃப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டு கான்டாக்ட் இருந்தது. அது வந்து கரெக்டான டிசிஷனாக பெனால்ட்டி இல்லையா அப்படின்னு. அது அப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான டிசிஷன் அப்படின்னா மொத்தமாகவே ரெஃப்ரி பேசி முடிச்சுட்டு பெனால்ட்டி ஷூட் அவுட் கொண்டு வந்துடலாம். மெப்பே வந்து நிற்க வச்சுட்டு 3 நிமிஷம் லேட் பண்ணனால மெப்பேனால் கோல் அடிக்க முடியல. ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. அதுதான் காரணம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஷாட் வந்து ஒர்ஸ்டான ஷாட்டே கிடையாது. என்னதான் இருந்தாலும் மெப்பே வந்து 1 மணி நேரம் நிற்க வச்சாலும் அதை வந்து நல்லபடியாக அடிச்சுருந்துருக்கணும். ஆனால் ஒரு பெரிய ஒரு எஃபோர்ட் கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ரெஃப்ரியோட டிசிஷன் போயிட்டுருக்கு. ஃபீஃபா இந்த தடவை படும் மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மேட்ச்சில் சேவல்கொடி ஃப்ரான்ஸ் வின் பண்ணி கடப்பாறை மொராக்கோவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, செகண்ட் மேட்ச் சரியான மேட்ச். யாருக்கு அப்படின்னோம்னா நம்ம ஸ்பெயினுக்கும் பெல்ஜியமுக்கும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச்சு. ஸ்பெயின் வந்து இதுவரையும் கோலே கன்சிடர் பண்ணாமல் ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருக்காங்க, இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக. பெல்ஜியம் வந்து யூஎஸ்ஏ வந்து புரட்டி போட்டு வந்தாங்க குவார்டர் ஃபைனல்ஸில் 4-1 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஓகே, இருந்தாலும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பெட்ரியை வந்து ஸ்டார்டிங் மெயினில் வந்து கொண்டே வரல. இத்தனை மேட்ச் அப்படி தான் ஆடிட்டு இருந்தா. அப்படி என்னன்னு தெரில, என்ன ரீசன் தெரில. ரூயிஸ் தான் கொண்டு வந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ரூயிஸ் டபக்குன்னு ஒரு கோல் அடித்து என்னை ஏன் ஸ்டார்டிங்கில் அவர் இறக்குனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோல் அடித்து காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 1-0 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவ்வளோதான். ஸ்பெயின் தான் அந்த வேர்ல்டு கப்பில் கோலே வாங்கலையே, அவ்வளோதான் 1-0 அப்படின்னா 2-0 லமின் யமால் ஏதோ ஒன்று பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு லமின் யமால் இந்த டோர்னமெண்ட்லேயே இந்த மேட்ச் நாட்டுக்காக நான் ஆடுறேன்டா அப்படின்னு சொல்லி ஆடினா மாதிரி ஆடினா அப்படி அடித்து பிடிச்சி ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. அந்த சாதனையை வந்து உடச்சி விட்டாங்க பெல்ஜியம். நீ எப்படா வச்சுருக்கலாம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 1-1 அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறனே தெரில. ஸ்பெயினை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஸ்பெயினோட டாமினன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகி போச்சு, நம்ம போர்ச்சுகல்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த கீப்பர் செகண்ட் கீப்பர் வந்தால் அப்படி ஸ்பெயின் நல்லா கம்பேக் கொடுத்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நல்ல பவர்ஃபுல் ஷாட் ஒன்று வந்து அடித்தார். அதை போய் மெரினோ செகண்ட் ஹாஃபில் உள்ளே வந்துட்டா. அப்படி அதே மாதிரி ரீபவுண்டு ஸ்கோரிங்கு மேட்ச் முடிஞ்சு ஸ்பெயின் வந்து 2-1 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் என்னென்னு பார்த்துடலாம். சரியான மேட்ச்சு, முடிச்சு பார்த்ததுக்கு ஒர்த்தான மேட்ச்சு.
யாருக்கும் இங்கிலாந்து வெர்சஸ் ஹாலாண்ட், அதாவது நார்வே. இங்கிலாந்து வெர்சஸ் நார்வே மேட்ச்சு ஃபஸ்ட்டு 23 நிமிஷம் இங்கிலாந்து தண்ணி காட்டிட்டாங்க. ஹைட்ரேஷன் பிரேக் வரையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்ம இங்கிலாந்துக்கிட்ட தான் இருக்குது. நார்வேவே ஏதோ ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக டிஃபென்ஸ் தான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் டிஃபென்ஸ் நிறுத்திட்டாங்க. 11 பேர் டிஃபென்ஸ் தான். ஹாலாண்டே கீழே இருந்து தான் ஆடிட்டு இருந்தா. அப்படி ஹைட்ரேஷன் பிரேக் முடிஞ்சுட்டு வந்தாங்க. என்ன யார் வேஸ்னான்னு தெரியல, கோச் என்ன வேஸ்னாருன்னு தெரியல. அப்படி இங்கிலாந்து ஆடின கேமை வந்து நார்வே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அதுன்னு பார்த்தா போஸ்ட்டுக்கு படை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்வே பிளேயர் அடித்த கோல் சரியான கோல், அப்படியே பார்க்கறக்கே அழகாக இருந்தது. அவ்வளோ ஒரு கண்குள்ளா காட்சியாக இருந்தது. அந்த கோல்லாம் நம்ம லைவில் பார்க்குறதே ஒரு அதிசயம்தான். நல்ல பிக்கோட எவ்வளோ பெரிய கீப்பர். அவர் சின்ன கிளப்பு எவரெஸ்டில் ஆடுறதுனால, எவர்டனில் ஆடுறதுனால பிக்கோட பற்றி பெருசாக வெளியே யாரும் பேசுறது இல்லை. கோர்ட்வாஸ் மாதிரி அவரும் ஒரு பெரிய கீப்பர் தான். ஸோ அது அப்படியே அழகாக கீப்பர் கையை தாண்டி அப்படி போய் அப்படி விழுகிறத பாருங்கள் அப்படி அந்த அழகு தான். இதுதான் பியூட்டி ஆஃப் ஃபுட்பால். இதுக்காக தான் நம்ம வந்து நைட்டு 2:30 மணி 3 மணி எத்தனை மணியாக இருந்தாலும் பார்க்குறது இந்த மாதிரி சில காட்சிகளுக்காக தான். இதுவே வந்து லமின் யமால் இந்த போன மேட்ச்லேயே போகிற லமின் யமால் பெருசாக ஆளில் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கோல் ஸ்கோரிங் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இந்த கோலுன்னு போகிறதுனால பிளேயரோட இண்டிவிஜுவல் கேமே இப்போ பாதி காணும். அதெல்லாம் சில அப்படியே ஸ்கில்லெல்லாம் அப்படியே இந்த நெய்மர்லாம் வித்த காட்டுவார் பார்த்தீங்களா, ரொனால்டினோ குன்சோலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் இப்போ எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டானுங்க. அந்த இது அசிஸ்ட் எவ்வளோ, எக்ஸ்பெக்ட் கோல் எவ்வளோ, கோல் ரேஷியோ எவ்வளோ, ஷார்ட் ஆன் டார்கெட் எவ்வளோ, எத்தனை கோல் அடிச்சிருக்க, ரெக்கார்டை முடிக்கலையா, அந்த மாதிரி நிறையா கிளம்சிஸ் இதை கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு அழகு நிறையா பியூட்டி வந்து ஃபுட்பாலில் மிஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேமு. சரி, ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். சரியான கோலு. திடீர்னு பார்த்தா நார்வே லீடு, ஒன்றுமே பண்ண முடியல. யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை இங்கிலாந்துக்காரங்களுக்கு. அப்புறம் மறுபடியும் இங்கிலாந்து வந்து கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கரமான கேம் ஆடிட்டு வந்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நல்ல ஒரு பாஸை கொடுத்தாங்க. பெல்லிங்ஹாம் வந்து பாலை வாங்கி சரியான கோல், சூப்பரான டச்சஸ், நல்ல டச்சஸ் ஆடி சரியான கோல். ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது 1-1 ட்ரா அப்படின்ட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. மறுபடியும் டாமினன்ஸ் வந்து இங்கிலாந்து தான் எடுத்தாங்க. நம்ம செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டாமினன்ஸ் இங்கிலாந்து இருந்தாலும் அப்பப்போ அட்டாக் உள்ளே வந்துடுவாங்க. ஹாலாண்ட்னால எதுவுமே பண்ண விடாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் முடியும் போதும் 1-1 அப்படின்னு சொல்லி நிறைய அட்டம்ஸ் 2 டீமுக்கும் ஃபெயிலியர் ஆகி முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடிஷ்னல் டைம் போச்சு. அடிஷ்னல் டைமில் பெல்லிங்ஹாம் மறுபடியும் ஒரு கோலை போட்டு, ரீபவுண்ட் ஷாட்டை வந்து கோலை போட்டு அவர் வந்து பெல்லிங்ஹாம் வந்து இங்கிலாந்து லீட் எடுத்து கொடுத்துருவாரு. கடைசியில் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். 1-on-1 நார்வேவோட டீமில் நின்றுட்டு இருப்பார். ஹாலாண்ட் தனியாக இருப்பார். அந்த பிளேயர் அந்த பாலை ஹாலாண்டுக்கு உருட்டியிருந்தா அங்கேருந்து கண்டிப்பாக ஹாலாண்ட் வந்து 99% 99.9% அந்த பாலை கோல் அடிச்சிருப்பார். ஏன்னா கீப்பரு ஹாலாண்டு மட்டும்தான். அந்த ஒரு மிஸ்டேக் அவங்க நார்வே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது மூலிமா இங்கிலாந்து வந்து ட்ரை லயன்ஸ் செமிஃபைனல் போயிட்டாங்க. அடுத்த மேட்ச்சு சரியான மேட்ச்சு. இது வந்து அர்ஜென்டினா வெர்சஸ் சுவிட்சர்லாந்து. இந்த மேட்ச் நான் என்ன நினச்சேன், அர்ஜென்டினா இருக்கிற ஃபார்முக்கு போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க சுவிட்சர்லாண்டில். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே மேட்ச் முடிஞ்சிடும், செகண்ட் ஹாஃப்லேயே நம்ம பார்க்க தேவையில்லை அப்படின்னு பார்த்தா சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் 10 நிமிஷத்தில் கோல் அடிச்சிட்டாங்க. மெஸ்ஸி சரியான அசிஸ்ட்டு, கோல் அடிச்சாச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் என்னன்னா மொத்தம் 19 ஃபவுலு. 19 ஃபவுலில் 12 ஃபவுல் சுவிட்சர்லாண்டே க்ரியேட் பண்ணாங்க, 7 ஃபவுல் அர்ஜென்டினா பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பாராத விதமாக சுவிட்சர்லாண்டு ஒரு கோலை போட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல கோல் தான். ஸோ சுவிட்சர்லாந்து ஒரு கோல் போடுறதுக்கப்புறம் நம்ம அர்ஜென்டினாவும் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஆடு மெஸ்ஸி என்னென்னமோ ட்ரை பண்ணுற அப்படி, பட்டு போஸ்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. அவர் ஒரு மாதிரியாக ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 90 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எக்ஸ்ட்ரா டைமு ஜூலியன் ஆல்வரேஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சரியான கோல். இந்த மாதிரி கோலுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அப்படியே சரியான கருவு. ஜூலியன் ஆல்வரேஸ் இத்தனை நாள் ஏன்டா விளையாடலைங்கிற பேரை ஒரே செகண்ட் எல்லாத்தையும் அழிச்சு நான் தான்டா ஹீரோங்கிற மாதிரி ஆகி 2-1 அப்படின்னு சொல்லி லீடு. ஃபுல்லாக சுவிட்சர்லாந்து தான் அட்டாக்ல இருக்குது. திடீர்னு கவுண்டர் அட்டாக்ல வந்து லட்டாரோ மார்டினஸ் ஒரு கோலை போட்டா அப்படி 3-1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச் சூப்பராக ஆடி நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் இருந்து ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, அர்ஜென்டினா இந்த 4 டீமும் வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் வெர்சஸ் ஸ்பெயின் இவங்க வந்து ஃபஸ்ட்டு செமி, இங்கிலாந்து வெர்சஸ் நம்ம அர்ஜென்டினா செகண்ட் செமிஃபைனல் ஆட போகிறாங்க.
ஸோ இதுதான் குவார்டர் ஃபைனல்ஸ் நடந்திருக்கு. ஓகே, குவார்டர் ஃபைனல்ஸ் வீடியோ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பேச முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இன்னமும் இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட புரியுது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் GR மணிகண்டன். இது கால்பந்து கலாட்டா.